இந்த வீடியோவில் இந்த மாதிரி லென்ஸையும் இந்த மாதிரி ஒரு அட்டைப்பட்டியும் வச்சு ஒரு ப்ரொஜெக்டர் தான் செய்ய போகிறோம். லென்ஸ் இல்லைனா இந்த மாதிரி குண்டு பல்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அட்டைப்பட்டி எடுத்து அதில் லென்ஸு அளவுக்கு ஏற்ற ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கலாம். பிளேடை வச்சு வட்டமாக ஓட்டை போட்டாச்சு. இதில் தான் நம்ம லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். லென்ஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி குண்டு பல்பை தனியாக எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி லென்ஸை பயன்படுத்தலாம். பல்புலேருந்து தண்ணி கீழே ஊற்றாமல் இருக்க ஒரு காகிதத்தை வச்சு அது மேலே டேப்பு சுற்றி நல்லா ஒட்டிக்கலாம். அட்டைப்பட்டிக்குள்ளே இன்னொரு பஞ்சு அட்டையை வச்சுக்கலாம், கொஞ்சம் நேராக இருக்கிறதுக்காக. அது ஒரு டபுள் சைடு டேப் ஒட்டிட்டு அது மேலே ஒரு டேப் வைக்கலாம். ஏன்னா பல்பை இந்த மாதிரி வட்டமான ஒரு பொருள் இருந்தால் தான் நிற்க வைக்க முடியும். மொபைலில் நம்ம வீடியோ பார்க்கும்போது எந்த பக்கம் திருப்புறமோ அந்த பக்கமாக ஆட்டோமேட்டிக்காகவே திரும்பிக்கும். அதாவது ரொட்டேஷனை நம்ம லாக் பண்ணணும். ரொட்டேஷன் லாக் பண்ணாலும் வீடியோ பார்க்கும்போது திரும்பிக்கும். அதனால் இந்த ஈஸி ஸ்க்ரீன் ரொட்டேஷன் மேனேஜர் அப்படிங்கிற ஆப் இறக்கி லேண்ட்ஸ்கேப் மோடு கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துக்காங்க. நம்ம மொபைலில் தெரிய வீடியோ தலைகீழாக தான் லென்ஸில் ப்ரொஜெக்ட் ஆகும். அதனால் நம்ம மொபைலையே தலைகீழாக வைக்கணும். அப்போ தான் நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகிற படம் நேராக கிடைக்கும். மொபைல் கீழே சாயாமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி அட்டை பாக்ஸை வச்சு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடுவோம். நம்ம இந்த ப்ராஜெக்டில் கான்வெக்ஸ் லென்ஸு தான், அதாவது குவி லென்ஸு தான் பயன்படுத்துகிறோம். நம்ம மொபைல் ஃபோனுக்கு பதிலாக மெழுகுவர்த்தியை ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோம். மெழுகுவர்த்தியை லென்ஸ்லேருந்து தூரத்தில் வச்சா நமக்கு இமேஜ் சின்னதாக தான் தெரியுது. அதே சமயம் பக்கமாக கொண்டு வர நமக்கு இமேஜ் பெரிய இமேஜாக கிடைக்குது. ரொம்ப பக்கமாக கொண்டு வந்துட்டோம்னாலும் நமக்கு இமேஜே தெரியறதில்ல. நம்மளோட மொபைலுக்கும் லென்ஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை கரெக்டாக வைக்கணும், இமேஜ் பெருசாக தெரியணுங்கிறதுக்காக. அதே சமயம் ஸ்க்ரீனு, இந்த இடத்துல செவரு, ஸ்க்ரீனுக்கும் லென்ஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் இமேஜ் கிளியராக தெரியும். அதனால் மொபைலுக்கும் லென்ஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸையும் மொத்த செட்டப்போட டிஸ்டன்ஸ் ஸ்க்ரீன்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குங்கிறதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த இடத்துல நமக்கு கிளியராகவும் பெருசாகவும் இமேஜ் கிடைக்குதோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த லென்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுது, எப்படி இமேஜை பெருசு பண்ணி காட்டுது, அதை பற்றிலாம் நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக டீப்பாக பார்க்கலாம். இமேஜ் கிளியராகவும் பெருசாகவும் வரது நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. லென்ஸு, மொபைலு, ஸ்க்ரீன் இதோட டிஸ்டன்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுறதை பொறுத்து தான். ஸ்க்ரீனுக்கு பதிலாக நீங்கள் A4 சீட்டு இல்லைன்னா பெரிய ஒயிட் பேப்பர் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். இருட்டில் போட்டோம்னா தான் நமக்கு ஓரளவு வெளிச்சமே தெரியுது. நமக்கு கிடைக்கிற படத்தோட பிரைட்னஸ்ஸு சொல்லிக்கிற அளவுலாம் கிடையாது, ரொம்ப டல்லாக தான் இருக்குது. உங்கள் மொபைலோட பிரைட்னஸ் இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வரும். என்னதான் இருந்தாலும் மொபைல் டிஸ்பிளேவால் கம்மியாக ஓரளவு குறிப்பிட்ட வெளிச்சத்தை தான் கொடுக்க முடியும். அதனால் நமக்கு அந்த அளவுக்கு வெளிச்சமான இமேஜ் கிடைக்காது. இந்த லென்ஸ் எப்படி ஒரு படத்தை பெருசு பண்ணி காட்டுது அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குண்டு பல்பில் தண்ணி ஊற்றணும்னா அது எப்படி லென்ஸாக செயல்படுது அதை பற்றியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா ஜாலியாக ஈஸியாக ஒரு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஈஸியாக ப்ராஜெக்ட் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். லென்ஸு எப்படி வேலை செய்யுதுன்னு ஆராய்ஞ்சு பார்க்கவும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். டாட்டா.